ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஒனோஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு 1 கப் ரவாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவா லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகணும், கருகிடக்கூடாது. இப்போ ரவா நல்லா வெந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு 3லேருந்து 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுடலாம். பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 இல்லைன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், கேரட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது க்ரீன் பீஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேரட் அண்ட் பீன்ஸும் வந்து அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வறுத்து வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கிச்சடிக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ எல்லா காய்கறிகளையும் அது ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. அடுத்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சு, அதாவது ஒரு 50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப்புக்கு 4 கப் தண்ணி, 1 கப் ரவாவுக்கு 4 கப் தண்ணிங்கிற அளவில் நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போது ரவாவுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவாவையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தமாக போட்டோன்னா கட்டி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. சுத்தமாகவே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீ இருந்தால் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சிட்டோம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் அண்ட் ஹெல்தி ரவா கிச்சடி இஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.